கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம். 22ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்கு ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி எனப்படும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாளில் கூட நாம் இந்த சந்ததியாக இருக்கிறோமா? இந்த சந்ததி என்று சொல்லும்போது அது நம்மை காண்பிக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை காண்பிக்கிறது, தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களை காண்பிக்கிறது. அப்போ ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது ஆண்டவருடைய சந்ததியாக காணப்படுகிறோம், அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அவர்கள் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் பிறக்காமல் தேவனுடைய சித்தத்தினால் உண்டானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கூட நாம் வாசிக்கிறோம். அப்படியே அவருடைய சித்தத்திற்கென்று தேவன் ஒரு சந்ததியை வேறு பிரித்தார். அந்த சந்ததி தான் நாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ இந்த சந்ததி எப்படி காணப்பட வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், இந்த பூமியில் எப்படி இருக்க வேண்டும், இந்த பூமியில் எதை செய்ய வேண்டும், இந்த பூமியில் எதை செய்யக்கூடாது என்பதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் கூட நானும் நீங்களும் அந்த சந்ததியாக இருக்கிறோம். தேவன் தம்முடைய சந்ததியாக நம்ம இந்த பூமியில் ஏற்படுத்தி அவர் நாமத்து மகிமைக்காக வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் நன்றாக அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக இந்த பூமியில் ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அநேகர் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வார்கள், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் விரும்புகிறதை செய்ய மாட்டார்கள். அதனால் பலவிதமான இறுக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் மத்தியில் போய் கொண்டிருப்பார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் கூட நாம் அவருடைய சந்ததி என்று சொல்வோமானால் அவருக்கு சித்தமானதை, அவருக்கு பிரியமானதை, அவர் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும். அவர் எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ நாம் அங்கே இருக்க வேண்டும். அவர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். இந்த நாளில் கூட நாம் அப்படியாக ஜீவிக்கும் போது நாம் அவர் சந்ததியாக காணப்படுவோம். விசேஷமாக அவருடைய சந்ததி என்று சொல்லும்போது நமக்குள் எந்த மாதிரியான காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்கள் கூட எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் ஆண்டவரிடத்தில் அதிகமாக விசுவாசம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கடைசி நாட்கள் கூட நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படியா இந்த நாட்களில் கூட நாம் விசுவாசத்தை ஜீவிக்கும்போது மாத்திரமே நாம் அவருடைய சந்ததியாக இந்த பூமியில் காணப்படுவோம், அவருடைய ராஜ்யத்திலும் காணப்படுவோம். கர்த்தருக்கு சோத்திரம். அதனால தான் பாருங்கள், இந்த சங்கீதக்காரன் அநேக சங்கீதங்கள் எழுதியிருந்த போதிலும் அநேக வார்த்தைகளை அவர் எப்படி பேசினார்? விசுவாசத்திலே பேசினார். விசுவாசத்திலே பேசின கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன் என்று சொன்னார். அதுபோல் எத்தனையோ வார்த்தைகளை அவர் விசுவாசத்தோடு பேசி அவர் ஆண்டவரோடு சேர்ந்திருந்தார், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தார், ஆண்டவரை விசுவாசித்தார். நான் விசுவாசித்தேன், அதனால் மிகுதியாக பேசினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ வசனங்கள் விசுவாசின் வார்த்தைகளாக இருக்கிறது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். அவர் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவர் எனக்கு நன்மை செய்து விட்டார், அதனால் அவரை பாடுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர் காணப்பட்டார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி இன்னும் நாம் வாசிக்கிறோம். கடைசி நாட்கள் கூட தேவன் தமக்கென்று விசுவாசத்தினால் ஒரு சந்ததியை தெரிந்து கொள்ளும்படியாக ஏற்படுத்தும்படியாக விரும்பினார். அப்போ அந்த விசுவாசத்தில் கூட நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினால நாம் தேவனுடைய பெரிதான அந்த ரட்சிப்பை பெற்று இருக்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவனை பாருங்கள், அந்த விசுவாச சுதந்திரவாளியாக மாற்றும்படியாக அவன் என்ன அழைத்து நான் சொல்கிற இடத்துக்கு போ என்று சொன்னான். அவன் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து போனான். தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தான். அதனால தான் பாருங்கள், அவன் என்ன சொல்கிறாங்க, ஆபிரகாம விசுவாசிகளுடைய தகப்பன். அப்போ நாட்கள் கூட நாம் ஆண்டவரிடத்தில் அதிகமாக விசுவாசம் உள்ள ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். இந்த கடைசி நாட்களில் கூட நமக்கு என்ன தேவை? அதிகமாக விசுவாசம் தேவை. விசுவாசம் உண்டாயிருக்கும்போது மாத்திரமே நமக்குள்ள என்ன உண்டாகும்?
நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியும், தேவனுக்கு இஷ்டமானதை செய்ய முடியும். மனுசுகுமாரன் கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மனுசுகுமாரன் வரக்கூடிய நாட்களில் பூமியின் மேல் விசுவாசத்தை காண்பீரோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்கள் கூட நமக்குள் விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? தேவனிடத்தில் நாம் எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக ஜீவித்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் இந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனோடு நடக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்படைக்க வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம். அநேக சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, தேவனை விசுவாசிக்க நாம் என்ன பண்ணுறோம், தவறி விடுகிறோம். விசுவாசம் குறைந்து போய் விடுகிறது. அவ்விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யுது, அவ்வப்போது பலவிதமான நெருக்கங்களை உண்டாக்குகிறது. அப்போ இந்த நாட்களில் கூட நாம் விசுவாசத்தில் ஆண்டவரிடத்தில் முன்னேறி செல்லக்கூடியவர்களாக ஜீவிக்க விரும்ப வேண்டும். பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 38 வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானாகில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ இந்த நாட்களில் கூட நம்முடைய ஆத்துமா ஈடேற நாம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். தேவனை கனப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். பாருங்கள், அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்போது யோசுவா அனுப்புகிறாரு. அதில் போய் அப்போ பாருங்கள், ஒவ்வொரு கோத்திரத்து 2 பேர் அனுப்பிய போது பாருங்கள், அந்த 2 பேர் மாத்திரம் என்ன பண்ணாங்க, நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஆள் அனுப்பிய போது அந்த காலேப்பும் அந்த மோசே அனுப்புகிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அப்படியாக அனுப்பிய போது 2 பேர் மாத்திரம் நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க, விசுவாசம் உள்ள செய்தியை கொண்டு வந்தாங்க. நான் போனால் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை மோசே கொண்டு வந்து அந்த யோசுவாவும் காலேப்பும் சொன்னார்கள். ஆனால் மற்றவங்களோ அவிசுவாசம் செய்தியை கொண்டு வந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் பாருங்கள், அவங்க 2 பேரும் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கிருபை செய்தார். அவர்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தின் ஆவி காணப்பட்டது. இந்த கடைசி நாட்கள் கூட நமக்குள்ள ஒரு பெரிதான விசுவாசத்தின் ஆவி காணப்படும் போது மாத்திரமே நாம் கூட அந்த பரம கானானை சுதந்திரிக்க முடியும். அப்போ விசுவாசமானது, அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசம் இல்லைன்னா என்ன இருக்கிறது, ஆண்டவருடைய ஆத்மா நம்ம மேலே பிரியமாகாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாது. விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கா எல்லாம் கூடும். விசுவாசத்தினால்தான் என்ன பண்ண முடியும், நாம் இந்த பூமியில் ஜீவனோடு இருக்க முடியும். இதற்கு பின்வரக்கூடிய ராஜ்யத்திலும் ஜீவனோடு கூட நாம் அவருடைய ராஜ்யத்தில் காணப்பட முடியும். ஆண்டவர் இந்த பூமியை உலகத்தை ஒவ்வொன்றையும் உண்டாக்கும் போது விசுவாசத்திலேயே உண்டாக்கினார். எனக்கு பிரிய சகோதரனே சகோதரி, அந்த நாளில் கூட நாம் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். விசுவாசமாகிய அந்த வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசமாகிய கனி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த நாளில் கூட அந்த அனுபவம் நமக்குள் காணப்படுகிறதா? அந்த விசுவாசமாகிய வரத்தினால் நாம் நிறைந்து ஜீவிக்கிறோமா? எந்த அளவுக்கு தேவனை குறித்த காரியத்தில் நம்ம உள்ளத்தில் விசுவாசம் காணப்படுகிறது? நாம் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்குள் போராடுகிற அவ்விசுவாச ஆவி எல்லாம் எடுத்து போட வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம். விசுவாசம்னா அப்போ என்னது, விசுவாசம் என்ன என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த விசுவாசத்தை குறித்து இந்த 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்புள்ள வசனங்கள் எல்லாம் அந்த முன்னோர்கள் யாரெல்லாம் விசுவாசத்தில் ஜீவித்தாங்களோ, விசுவாசத்தில் ஜெயம் பெற்றாங்களோ, அவங்க பேரெல்லாம் அந்த 11ஆம் அதிகாரத்தில் அந்த பட்டியலில் அந்த வசனத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் உள்ள வசனங்களில் எழுதியிருக்கிறார். அதில் பாருங்கள், சின்ன சின்ன தீர்க்கதரிசிலாம் வந்திருக்கிறாங்க அந்த விசுவாச பட்டியலில். ஆனால் அந்த சாலமோன் ஞானத்தினால் நிறைந்த மனிதன் அந்த விசுவாச பட்டியலில் அவனுடைய பெயர் எழுதப்படவில்லை. எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலவரம் பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளில் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக ஜீவிக்க நம்ம ஒப்படைத்து இருக்கிறோமா? நாம் விசுவாசத்தில் முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்கள், அந்த கால பேசியாக இருந்த போதிலும் அவள் பெயரை கூட இந்த விசுவாச பட்டியலில் எழுதி வைத்திருக்கிறார். அது காரணம் என்ன? அவள் தேவனிடத்தை விசுவாசித்தார், தேவனுக்கு பயப்பட்டார்,
வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டார். இந்த நாளில் கூட நாம் கூட எப்படி காணப்படுகிறோம்? அதனால் ஆண்டவர் கூட சொன்ன, அநேகர் முந்தினோர் அநேகர் பிந்தினராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களோடு தேவனுடைய ராஜ்யத்திலே பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பானிலே தள்ளப்படுவார் என்று சொல்லி எழுதப்படும். பாருங்கள், எவ்வளோ பெரிதான சிலாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளில் கூட நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது? அவர்கள் தேவனிடத்தில் விசுவாசித்தார்கள், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள், தேவன் காண்பித்த தேசத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். தேவனுடைய பெரிதான விசுவாசம் அவர்களுக்குள் காணப்பட்டபடியால் தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அவங்க பெயர் எழுதி வைத்து அந்த இடத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பந்தியிருப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்கள் கூட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை, ஜீவியத்தை கட்டி எழுப்ப நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். விசுவாசல் முன்னேறி செல்ல நம்ம தேவனுடைய கரத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படியா நாம் ஜீவிக்கும்போது ஆண்டவர் இடத்தில் நாம் விசுவாசிக்கிற காரியங்களில் எல்லாம் தேவன் நமக்கு பெரிதான ஜெயத்தை தந்து நடத்தும். நம்முடைய பெயரும் கூட, நாமும் கூட அந்த விசுவாசத்தில் ஜீவிக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்படுவோம். நம்முடைய பெயரையும் கூட ஆண்டவர் அவருடைய புத்தகத்தில் எழுதி வைப்பார். இந்த நாட்கள் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம்? இந்த விசுவாசம் நமக்குள் காணப்படுகிறதா? அவ்வப்போது நாம் விசுவாசத்தின் பாதையில் முன்னேறி செல்லாத வண்ணம் அவ்விசுவாசம் வல்லமை நம்மோடு போராடி கொண்டிருக்கிறதா? இந்த வேலையில் கூட அவ்விசுவாசம் வல்லமையில எல்லாம் எடுத்து போடும்படியாக நம்மை தாழ்த்துவோமாக. முன்னோர்களினுடைய அந்த சாட்சியை கூட நாம் தியானித்து நாம் கூட விசுவாசத்தில் பலப்படுவோமாக. பாருங்கள், அந்த 11 எபிரேயர் 11 அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தில் யாரெல்லாம் ஜீவித்தார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவர் அவர்கள் பெயர் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் வாசிக்க நம் உள்ளத்தில் ஒரு பெரிதான விசுவாசம் உண்டாகும். அதனால் அந்த நாளில் கூட அந்த விசுவாசத்தில் பலப்பட்டு ஆண்டவர் கண்டு கனி கொடுக்க, ஆண்டவர் ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள ஆண்டவர் தாம் இந்த நாளில் கூட நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே துதிக்கும். இந்த நாளில் கூட நீர் எங்களோடு பேசி நல்ல வார்த்தைகளுக்கு ஆசும். ஒரு சந்ததி கர்த்தரையே சேவிக்கும் தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லி நீர் எங்களோடு பேசி நல்ல வார்த்தைகளுக்கு ஆசோத்திரம். விசுவாசத்தினால் ஆண்டவரே சோத்திரம். உமக்கென்று நீ ஒரு சந்ததி ஆண்டவர் ஏற்படுத்தி இந்த பூமியில் வைத்திருக்க அதற்கு ஆசோ. எங்களை அப்படியாக ஆண்டவரே விசுவாசத்தில் முன்னேறி செல்லத்தக்கதாக, பலனடையத்தக்கதாக இந்த நாளில் கூட ஆண்டவரே உடைய ரத்தத்தினால் கழுவி உடைய ரத்தத்தில் விசுவாசம் வைத்து ஜீவிக்கத்தக்கதாக எங்களை கூட நீ நடத்துகிறீர். அதற்கு ஆத்துதிக்கும். எங்கள் விசுவாசத்தை என்ன பலப்படுத்துங்க. அந்த விசுவாசமாகிய கிருபாவரத்தில் நிறைத்து ஆண்டு உங்கள் நாமத்தை மயப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் கரத்தில் தருகிறோம், தாழ்த்துவோம், கனமயமை செலுத்தும். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, விசுவாசத்தில் பலப்படுத்துங்கப்பா. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.